தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். சார் வணக்கம். தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் தண்டனையாக அறிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க சார்? இதை நாங்க வரவேற்கிறோம். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து, தமிழகத்தினுடைய அரசியலே பணம் சார்ந்த அரசியலா போயிட்டு இருக்கு. இதற்கு முன்பு யாரெல்லாம் அமைச்சர்களா இருந்தாங்களோ எல்லாருக்கு மேலேயுமே கிட்டத்தட்ட டிவிஎஸ்சி கேஸ் ஒரு பெரிய அளவில் இருக்கு. இதை முறைப்படி விசாரணை நடத்தி வேகமாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான கேஸ். ஏன்னா இவங்க நீதித்துறையை மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதனுடைய வெளிப்பாடு மிக வேகமாக அந்த சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கும் அளவுக்கு வந்திருக்கு. அதுவும் இந்த தீர்ப்பு கரப்ஷன் கேஸ் என்பதால் உடனடியா அமைச்சர் பொன்முடி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவி இழக்கிறாங்க. அதற்கு மேல் 30 நாட்கள் மேல்முறையீட்டுக்கு இருந்தாலும் கூட அது பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இதே போல KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், அதே போல தங்கம் தென்னரசு அவர்கள், யாரு மேலாம் அந்த 3-4 கேஸ் சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றம் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்தார்களோ அனைவரும் கூட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும். இதை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க ஜனவரிக்குள்ள எங்களுக்கு ஒரு அபிடவிட்ல கொடுங்க. தமிழ்நாட்டில் எதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் யார் மேல இந்த மாதிரி கேசஸ் பெண்டிங் இருக்கோ ஒரு டைம் ஃப்ரேம்ல இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் சார்ந்த அரசியல் நடக்க வேண்டும் என்றால் யாரு மேல எல்லாம் அரசு பணத்துல ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை வேகமா கொடுக்கணும். இதுவும் கூட பாத்தீங்கன்னா தண்டனை ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கு. 2017 அப்பீல்லாம் போய் 2023 வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு மற்ற மாநிலத்துக்கு உதாரணமா இருக்கணும். தமிழ்நாடை பொறுத்தவரை ஜனநாயகத்துல பணம் ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது என்று நினைத்தால் யாரு மேலெல்லாம் டிவிஎஸ்சி கேஸ் அரசு பணத்துல விளையாண்டுருக்காங்களோ எல்லோரையும் கூண்டில் ஏற்றி நிறுத்தி வேகமா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி சிட்டிங் அமைச்சர்கள் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள், முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் என அவர்கள் மீதும் நிறைய வழக்குகள் இது போன்று நிலுவையில் இருக்கிறது. இதுல தெளிவா இருக்க சார், இதுல நான் ஓபனா இருக்கேன், தெளிவா இருக்க. அரசியலே பண்ண விரும்பல. என்னுடைய அரசியல் என்பது ஊழலை எதிர்த்து பண்ணக்கூடிய அரசியல். இதுல நாங்க லெப்ட் ரைட் சென்டர் எல்லாம் பாக்குறதே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்கள் பணத்துல யார் விளையாண்டு இருக்கார்களோ அனைவரும் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மை. சும்மா நாங்க இப்படி அப்படிதான் பேச மாட்டோம் சார். காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் அதல பாதாளத்துல இருக்கு. நீங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சனாலதான் தூத்துக்குடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீவு மாதிரி, சூடான் மாதிரி இருக்கு. சென்னை பாருங்க ஒரு தீவு மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க தமிழகம் பின்னாடி போயிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு பார்த்திருப்பீங்க, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில யூபி நம்பர் 2க்கு போய் தமிழ்நாடு நம்பர் 3க்கு வந்திருக்கு. இதெல்லாம் இந்தியாவுடைய பரிமாண வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு கும்பல் முட்டுக்கட்டை போட்டு குறிப்பாக வளரக்கூடாது என்கின்ற ஊழல்வாதிகள் இங்க அதிகமா பெருச்சாளிகளை போல இருக்கிறாங்க. அனைவரையும் வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் பணத்துல கொள்ளையடிச்சவங்க, டிவிஎஸ்சி கேஸ் யாரு மேல எல்லாம் இருக்கோ, ஃபார்மர் மினிஸ்டர்ஸா யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்களோ எல்லாரும் கூண்டில் ஏத்தணும். அரசியலுக்காக நான் இப்படி பேசினா அப்புறம் எனக்கும் மற்ற அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம்? எந்த கட்சியாக இருந்தாலும் நிபந்தனை இல்லாம வேகமா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல அதை கொண்டு வரணும். இதை உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அதை கருத்துல கொள்ளணும். காரணம் இங்க ஜுடிஷியரி மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்றான். இது மேனிப்புலேட் பண்ணனாலதான் இந்த தீர்ப்பு வெளியே வந்துச்சு. ஒருவேளை மேனிப்புலேட் பண்ணாம இருந்தா இதுவும் 6 அமர்ந்து இன்னும் 2-3 வருஷம் ஆயிருக்கும். ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பிரதான முழக்கம் அப்படின்னு சொல்றீங்க. இது எதிர்வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கிய விஷயமாக மாறக்கூடும். இங்க இருக்கக்கூடிய நீங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லார் மீதும் நாங்க குற்றம் சாட்டுறோம், அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு பதில் குற்றச்சாட்டு வரும்போது அதை களத்துல எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா சார்? நாங்க அப்சல்யூட்லி தயாரா இருக்கோம் சார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க தயாரா இருக்கோம். ஊழலை வைத்து பேசும் பொழுது மக்கள் மன்றத்துல எல்லாத்தையும் வைப்போம். அவங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட 2024 குறிப்பா 2026 பொறுத்தவரை தமிழக அரசியலை பொறுத்தவரை அந்த தேர்தல் ஊழலுக்கு எதிரான அரசியலா தான் 2026 இருக்கும். 2024 வளர்ச்சிக்கான தேர்தல், மோடிக்கான தேர்தல். இவங்க எப்ப எதை கொண்டு வந்தாலும் கூட எனி அலிகேஷன்ஸ் we are willing to face. அதே நேரத்துல சும்மா மறைச்சு பேச முடியாது. ஒரு கட்சியை மட்டும்தான் பேசுவோம், நாங்க இன்னொருத்தர பேச மாட்டோம். அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார். ஊழல் யார் செய்திருந்தாலும் கூட மக்கள் பணத்துல கிரீன் இங்க்ல உட்கார்ந்து கையெழுத்து போட்டு கொள்ளடித்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள் என்பது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு அவர்கள் போவதற்கு, மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு ப்ரொசீஜர் சார். எல்லா இடத்துலயுமே ஒரு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஒரு மனிதனை கன்விக்ட் பண்ணும் பொழுது குறிப்பாக சென்சிட்டிவான போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே உயர்நீதிமன்றம் இது போல ஒரு அவகாசம் கொடுக்கறாங்க. பட் நம்ம கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், RP ஆக்ட் ரொம்ப கிளியரா இருக்கு.
அதாவது கன்விக்ட் ஆன அதே நாள் அவர்களுடைய அமைச்சர் பதவி அன்னைக்கே போயிருது. இன்ஃபேக்ட் அது 3 வருஷம் 2 வருஷம் கணக்கு இல்லைங்க. குறிப்பா இந்த கரப்ஷன் அலிகேஷன்ல யார் கன்விக்ட் ஆகிறாங்களோ கன்விக்ட் ஆகிற அன்னைக்கே அவர்களுக்கு அந்த பதவி போயிருது. அது பொன்முடி அவர்களை பொறுத்தவரை இன்றிலிருந்து பதவி இழந்துடுறாங்க. மற்றபடி அவர் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அதை நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அது வேற கேஸுங்க. இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை உயர்நீதிமன்றம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அப்பீல் பண்றதுக்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அது குறிப்பாக அவர் கட்ட வேண்டிய 50 லட்சம் ரூபாய் அபராதமாக இருக்கலாம், சிறைக்கு செல்ல வேண்டியதா இருக்கலாம் அந்த 3 வருஷம். அதுதான் மெயினா நீங்க பார்க்கணுமோ தவிர பதவி என்பது இன்னிலிருந்து போயிருதுங்க. மிக்க நன்றி திரு அண்ணாமலை. இணைப்பில் வந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.